ஹாய், என் பேர் ராஜ். நான் சார்கிட்ட வந்து என்னோட டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம் L3, L4, L5 இந்த பிரச்சனைக்காக வந்தேன். என்னென்னா அதுலேருந்து எனக்கு நர்வ் ரைட் லெக்கில் நர்வ் ப்ராப்ளமும் இருந்தது. வாட் இஸ் தட் நேம் கால்டு? சியாட்டிக் பெயின். ஸோ அதுவும் ஹெவியாக இருந்தது எனக்கு. டிரைவிங் பண்ணும்போது, நார்மலாக ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போதும் எனக்கு டிஸ்கம்ஃபர்ட் பயங்கரமாக இருந்தது. நான் நிறைய எல்லாமே போயிட்டேன், எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் போயிட்டேன். ரெகுலராக எல்லோரும் என்ன போவாங்களோ ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே விசிட் பண்ணிட்டேன். எல்லா ஃபிசியும் அட்டன் பண்ணிட்டேன். எங்கேயுமே ஒரு ஃபீஸிபிளான சொல்யூஷன் எதுலேயுமே வரல. அப்புறம் தான் திரும்ப ஒய்ஃப் எனக்கு இங்கே தெரிஞ்சது. ஸோ அப்பாயின்மெண்ட் கேட்டு, அப்புறம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது தான் கஷ்டம். பட் கிடச்சி நான் வந்துட்டேன். ஒரு 1 month லேட் ஆச்சு. பட் ஸ்டில் வந்து ஃபஸ்ட் செஷன் ஸ்டார்ட் பண்ணி அந்த 1 monthலேயே எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு சேஞ்சஸ். ஸோ அதுக்கப்புறம் ரெகுலராக 2nd month 3rd monthலலாம் நல்ல டிஃப்ரென்ஸ் வர ஆரம்பிச்சிது. எவ்ரி செஷனில் அவங்க ரிவ்யூ பண்ணுறப்போ சேஞ்சஸ் சொல்கிறாங்க. அந்த சேஞ்சஸ் படி நம்ம கரெக்டாக பண்ணாலே போதும். அந்த டெய்லி எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணி, அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்கும். பட் அப்பப்போ அவங்க சொல்கிறாங்க, வாய்ஸ் மெசேஜ் போடலாம், அதில் அவங்க கிளாரிஃபை பண்ணுறாங்க நெக்ஸ்ட் டே. ஸோ அந்த இதில் எனக்கு ஒரு 4-5 monthஸில் நான் if I should say 90-95% I'm fine. இருக்குது டிஸ்கம்ஃபர்ட், பட் அவங்க சொன்னாங்க இப்போ இன்னும் இவ்வளோ தூரம் வந்துட்டேன். ஸோ ஜஸ்ட் ஃபியூ திங்ஸ் அவே. ஐம் வெரி ஹாப்பி ஐ கேம் டு சிபி டாக்டர். அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் கிட்ட கூட நான் வந்து ஜென்ரல் இதுக்காகலாம் நான் கன்சல்டேஷன் போனேன். ஏன்னா நிறைய ட்ராவல் எனக்கு. ஸோ அதனால் கேஸ்ட்ரோ இஷ்யூஸ் அதெல்லாம் மைல்டாக தான். ஸோ எல்லாமே மேம்கிட்ட கன்சல்ட் பண்ணி இப்போ அவங்க ட்ரீட்மெண்ட்டில் கூட எனக்கு கேஸ்ட்ரோ இஷ்யூஸ்ன்றது சுத்தமாக இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் டூயிங் வெரி குட் ஜாப். ஐ விஷ் வெரி குட் ஃபியூச்சர் ஃபார் தெம் ஆஸ் டாக்டர்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஒரு ஹெல்த் கான்சியஸ் பர்சன் நீங்கள். அது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் எவ்வளோ பாதர் பண்ணுன்றது. ஆமாம், நார்மலாக இருக்கிறவங்களுக்கு டே டு டே இதுன்னு எடுத்துக்குவாங்க. டெய்லி ரெகுலராக ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது ஏன் இது வலிக்குதுன்னு ரொம்ப பாதரிங்க. எனக்கு ஒரு சின்ன இதுன்னா கூட டிஸ்கம்ஃபர்ட்னா கூட நான் வந்துடுவேன். ஸோ ஸ்டில் அந்த இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணதுக்கு குறைஞ்சிருச்சுங்க. 5% அந்த டிரைவிங்கில் அதுவுமே டைம் அதுவுமே ஃபுல்லாக சப்சைட் ஆகிடுச்சு சார். எனி டவுட் அந்த எக்ஸசைஸ் மட்டும் ரெகுலராக பண்ணிக்கங்க. எனி டவுட் எனி டைம் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ.